இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு, கூனி குறுகி நின்ற நாட்கள் உண்டு. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இந்த பிரச்சனை? நான் உமக்கு உண்மையாகத்தானே இருக்கிறேன், என்னால் இதெல்லாம் தாண்டி வரவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்து சோர்ந்து போயிருக்கீங்களா? இந்த நாளில் ஜெபிப்பதற்கே எனக்கு இஷ்டம் இல்லாத சூழ்நிலை நான் காணப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு கூட இருக்கீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் நிந்தனைகளையும் அவமானங்களையும் நான் புரட்டி போட போகிறேன். எந்த காரியத்திலெல்லாம் நீ அவமானப்படுத்தப்பட்டு கூனி குறுகி நின்றாயோ அதே இடத்திலே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உன் நிந்தைகளையும் அவமானங்களையும் நான் புரட்டி போடும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள் மாற்றப்பட போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, எகிப்தின் நிந்தையை நான் புரட்டி போட்டேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் உன் குடும்பத்தாரால், உன்னை உறவினர்களால், இந்த நாட்டில் உன்னுடைய கிராமத்துக்காரங்களால் அநேக காரியங்களில் நிந்திக்கப்பட்டிருக்கலாம். உன் குடும்பத்துக்குள்ளே உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், அல்லது கணவன் மனைவிக்குள்ளாக வேதனைப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு இருக்கலாம். இந்த நாட்களில் ஒரு மனம் திரும்புதல் இல்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் நான் புரட்டி போட போகிறேன். உன் குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லையா? அந்த ரட்சிப்பை நான் கொண்டு வரப்போகிறேன். அந்த பாவமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறேன். இந்த நாட்களில் எதிலெல்லாம் நீ அழுது கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்திலெல்லாம் நான் ஒரு புரட்டி போடுகிற ஒரு காரியத்தை நான் இந்த நாளில் செயல்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமான குடும்பமாய் உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் மாற்றும்படியாக இன்றைக்கு நிந்தையும் அவமானமும் உன்னை விட்டு மாறப்போகிறது. இவ்வளவு நாட்களில் நீ பட்ட பாடுகளுக்கு, வேதனைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே அவர் உன் நிந்தையும் அவமானத்தையும் புரட்டி போட போகிறார். இந்த நாட்களில் எதிலெல்லாம் நீ நிந்திக்கப்பட்டாயோ, எதிலெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டாயோ அந்த காரியத்தில் ஒரு மாற்றம் கடந்து வருகிறது. இவங்க ஓடி ஓடி ஜெபிக்கிறாங்க, கூட்டத்துக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, ஆனால் அவங்க குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு இல்லையேன்னு சொல்லி மற்றவங்க பேசுகிறாங்க இல்லையா? அவங்களுக்கு முன்பாக உன் குடும்பத்திலே ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பு கடந்து வருகிறது. நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த எதிர்பார்ப்பை தெய்வம் நிறைவேற்றும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். நீ எதை குறித்தும் பயப்படாத, எதை குறித்தும் கலங்காத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் நீர் மாற்றி அதை அப்படியே புரட்டி போட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலும் உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவுண்டு என்று சொன்ன வேத வசனத்தின்படி உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவை நீர் கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.